In this video, we are going to see topic 4.3, that is electric potential and potential difference. Electric potential and potential difference. First, let us see about electric potential. See here, the point O is here. This is the point O and it is having the charge plus Q. Okay, so in the point, இது வந்து என்னன்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்ஃபினிட்டியிலிருந்து வேறு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் we are going to take. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், we are going to do some work against the electric force. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்டாக நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு சார்ஜ் எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு ஒர்க் டன் ஒன்று பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு. தட் இஸ் ஒன்லி செட் டு பி அஸ் electric potential. Same force passed here also. இங்கே O அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. இன்ஃபினிட்டியிலிருந்து நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸும் எப்படி இருக்குது, ப்ளஸ் Qவில் இருக்குது. ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்தால் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிக்கும். இட் இஸ் சேம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதை ரிப்பல்ஸ் பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டவுன் நம்ம பண்ணுறோம். நம்ம அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டனை வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறோம். தட் இஸ் ஒன்லி செட் டு பி அஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். See here, look at the definition. Electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் O அப்படிங்கிற இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்ஃபினிட்டியிலிருந்து நம்ம எலக்ட்ரிக் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வர்றோம். எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் O இதே பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் டன், எலக்ட்ரிக் ஃபோர்ஸை எகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் டன்னு தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் potential. Once again, look at the definition. The electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point. இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் டன்னை தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். Now look at the electric potential difference definition. See here, we are having 2 points. O அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. O அப்படிங்கிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ ஓலேருந்து A, B இது ஒரு ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, A, B. AB அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. Now look at the definition. The electric potential difference between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம சார்ஜை வந்து பாஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை அகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு. அதுக்கு நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் போடுறோம். அதை தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிலேருந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தோம். பட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் A டு B, ஏ பாயிண்ட்லேருந்து B பாயிண்ட்டுக்கு நம்ம யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done in moving a unit பாசிட்டிவ் சார்ஜ். யூனிட் இது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ளஸ் Qன்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் from one point to another point, எலக்ட்ரிக் ஃபோர்ஸை எகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வந்து பாஸ் பண்ணுது. அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படிங்கிறது தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ நவ் லுக் ஹியர், suppose you have moved a charge Q from point A to point B, let W be the work done to move the charge from A to B. So the potential difference between A and B is given by, என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கு நம்ம சார்ஜை தான் நகர்த்துறோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ஒர்க் டன் கொடுக்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா சிம்பிள் இஸ் V. So the potential difference V is equal to work done by charge. The potential difference V is equal to work done by charge. Now see here, V is the potential difference symbol. For A we are writing VA and for B we are writing
VB. If VA is more than VB means we will use the formula V is equal to VA minus VB. If VB is greater than VA means we will use the formula VB minus VA. These formulas will be used in problems. Okay. Now let's define in electric current we have defined about 1 ampere. Now in electric potential also we are going to define its units. Electric potential, it is the volt, it is the unit of electric potential and electric potential difference. So we are representing by the symbol V. The potential difference between 2 points is 1 volt. Or potential difference or potential difference between 2 points. 2 points ku irukkudiya or potential difference adha ennu solli solrona 1 volt appdin solli solrom. Now we are defining 1 volt. What is the formula? V is equal to W by Q va potential difference formula va. இப்ப W ங்கிறது என்னது? amount of work done. amount of work done ஓட யூனிட் என்னது? joule. நம்ம 1 volt தான் டிஃபைன் பண்ண போறோம். சோ நமக்கு இங்க என்ன இருக்கும்? 1 joule இருக்கும். இது என்னது? Q அப்படிங்கிறது என்னது? சார்ஜ். சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். கூலும்ங்கிறது தான் வந்து சார்ஜோட SI யூனிட். Now we are going to define about 1 volt. So 1 coulomb. இதுக்கு நம்மளே definition வந்து ஒண்ணா எழுதலாம். If 1 joule of amount of work is done in moving 1 coulomb of charge from one point to another point. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு 1 coulomb of charge வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் 1 ஜூல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கு. அதுதான் வந்து 1 வோல்ட்னு சொல்லி சொல்கிறோம். See here, the potential difference between 2 points is 1 volt. If 1 joule of work is done in moving 1 coulomb of charge, 1 coulomb of charge வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை வந்து எகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு 1 coulomb of charge வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கொடுக்குறோம்? ஒரு ஜூல் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நம்ம கொடுக்குறோம். தட் இஸ் ஒன்லி செட் டு பி as 1 volt. ஸோ 1 volt is equal to 1 joule by 1 coulomb. இப்போ electric potential means the electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. அதே இது look at here, potential difference na the electric potential difference between 2 points. Between 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point. Electric potential வந்து infinity to other point சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா one point to another point against the electric force. So the symbol of potential difference is V. Potential difference is equal to work done by charge. Potential difference ஓட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா volt. Unit of work done is joule and the unit of charge is coulomb. So 1 volt define பண்ணும்போது if 1 joule of work is done in moving 1 coulomb of charge from one point to another against the electric force. Are you clear about the topic electric potential and potential difference?